எனவே பெருநாள் தினங்கள் சந்தோஷத்துக்குரிய தினங்கள், இவைகளிலே பாவங்கள் கலக்கக்கூடாது. சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது எப்படி வெளிப்படுத்துவது? இளைஞர்கள் வேக கட்டுப்பாடு இல்லாமல் வாகனங்களை செலுத்துவதன் மூலமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது. வாகனங்கள் என்பது யார் அதை முறுக்கினாலும், யார் எக்ஸிலேட்டர்ல காலை வச்சு அமர்த்தினாலும் அது ஓடும். அது ஒரு வரவேற்கத்தக்க, அவரை பற்றி நாம் என்ன செய்வது, சந்தோஷமாக பேசக்கூடிய, அவரை ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு அல்ல. யார் செய்தாலும் அந்த வாகனம் என்ன செய்யும்? ஓடும். ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? சந்தோஷமாக மகிழ்ச்சிகளாக இருக்க வேண்டிய குடும்பங்கள் கவலைகளோடு, மரணம், கையுடைந்து காலுடைந்து கவலைகளோடு அந்த நாட்களை கழிக்க வேண்டிய ஒரு நிலை என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, எங்களுடைய இளைஞர்களுக்கு பெண்களை கண்டால் என்னதான் உணர்வுகள் உருவாகிறதோ தெரியவில்லை, அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. உள் பாதைகளிலே, ஊரினுள் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பாதைகளில் கூட அதிவேகமாக வாகனங்களை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அருகாமை நாம் செல்லுகின்ற பொழுது பயந்து திகைத்து போய் சில வினாடிகள் மூச்சில்லாமல் நிற்கக்கூடிய சில நிகழ்வுகளை கூட பார்க்கிறோம். அப்படியே உறைந்து போகக்கூடிய அளவுக்கு அதிவேகமாக வாகனங்களை செலுத்த, இவைகள் எல்லாம் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அம்சமே இல்லை என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சிந்தனைகள் அப்படியே மாறிவிட்டன. அதிவேகமாக வாகனங்கள் ஓடுவது ஒரு உணர்வை, ஒரு சந்தோஷத்தை தருவது போன்றிருக்கிறது. ஈமானிய உறவுகளே, அதனுடைய பின்விளைவு எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் என்ற சமூகத்தில் நடந்தறியும் கூட, எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்தும் கூட, எத்தனையோ உறவுகள், எத்தனையோ இளைஞர்கள் கைகளையும் கால்களையும் இழந்தும் கூட இன்னும் படிப்பினை பெறாத ஜாஹிலியத்தான சமூகமாகத்தான் இன்றைய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஈமானிய உறவுகளை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும்.